நல்ல பெரிய சைஸில் விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு 4000 ரூபாய் மதிப்பில் தூண்டி ராடு ரீல் எல்லாமே ஒரு செட்டோட காம்போவாக நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு 750 ரூபாய்க்கு ஒரு ராடு ரீல்லாம் வாங்கியிருந்தோம்ல, இதை கொண்டு போய் எங்கள் ஊர் ஆற்றுல போயிட்டு விரால் மீன் பிடிக்கிறதுக்காக ஃப்ராகை மாட்டி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நரம்போட திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ஃப்ராகை வந்து அறுத்துட்டு போயிடுச்சு. அதனால் ஒரு ஃப்ராக் வேறு இழந்துட்டேன். அந்த கடுப்பில் தான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4000 ரூபா செட்டப்பில் உள்ள ஒரு தூண்டில் வாங்கியிருக்கோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்கான அனைத்து செட்டப்புமே இதுக்குள்ளே இருக்குது. அப்படி உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறலாம் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த தூண்டி அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். விரால் மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ராக் வேணும். அந்த ஃப்ராக் பாருங்கள் நல்லா பச்சை கலரில் செம்மையாக இருக்குது. கீழே ஒரு ஸ்பின்னரோட வந்துடும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா சூக்கி ஃப்ராக்னு போட்டிருக்கு. இது எல்லாமே லுக்கானா ப்ராடக்ட் தான். அடுத்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் வித் ரெட்டு இந்த ஒரு கலரில் இருக்குது. இதோட பேர் பார்த்தீங்கன்னா சீட்டோ ஃப்ராக்னு போட்டிருக்கு. இது வந்து சைஸ் 50 mm. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து வெறும் 12 கிராம் தான். இது ஒரு ஃப்ராக்கு. அப்புறம் என்ன ஒரு ஃப்ராக் இருக்குன்னா பாருங்கள், கருப்பு கலரில் சும்மா கண்ணங்கரேன்னு கருத்த குட்டியாக ஒரு பெரிய சைஸில் ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃப்ராக்னா நோவா ஜேஆர்னு போட்டிருக்குங்க. இதோட சைஸ் வந்து 55 mm, வெயிட் வந்து 12 கிராம். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட்டு. இந்த ஒரு ஃப்ராக். இது வந்து 3 ஃப்ராக் இருக்குது. இதை தான் வந்து நம்ம விரா மீனுக்கு இறையா போட்டுட்டு நம்ம மீனை பிடிக்க போகிறோம். இதை அப்படியே வச்சுருவோம். அடுத்து உள்ள வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ராடுக்கு மெயினாக தேவை என்ன, ஒரு சூப்பரான ரீலு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ப்ரெடேட்டர் 4000ங்கிற ஒரு ரீலுங்க. இதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாகவே மெட்டல் பாடி தான், சூப்பரான குவாலிட்டி. நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின இந்த ஒரு ரீலை பாருங்கள், ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு உடஞ்சிட்டு போயிடும். ஆனால் இது வந்து மெட்டலு, நல்லா வெயிட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. கலரை பார்த்தாவே சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே வர ரெட் அண்ட் பிளாக்ல செம்ம சூப்பராக இருக்குது. சுற்றுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக அப்படி சுற்றும் போது செம்ம சூப்பராக இருக்குது. அந்த ஃபீலே வந்துட்டு நம்மளை ஒரு பெரிய மீன் பிடிக்கிற வீரங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. செம்மையாக இருக்குல்ல. இந்த ரீலோட நம்பர் என்ன போட்டிருக்காங்க, இதோட டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இதில் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரீலை வந்து நான் இப்படி ஒரு யூசர் மேனுவல் நான் பார்த்ததே இல்லை மக்களே. என்னென்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினோம்னா அதோட டீட்டெயிலு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்க தான் போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்துட்டு அக்குவேர் ஆணிவேராக பிரித்து ரீலில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸோட பேரையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு இதை பார்த்ததே இல்லை. இதுவும் வந்து லுக்கானா ப்ராடக்ட்டு தான். இந்த ரீல் அப்படியே வச்சுருவோம். செம்ம ரீல் இது. அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராகை கட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நரம்பு வேணும்ல, அதாவது பிரைட் லைனுங்க. இது பார்த்தீங்கன்னா டொர்னாட்டோட ப்ரெடேட்டருங்கிற ஒரு மாடலு. ரொம்ப ஸ்ட்ராங்கானது, நல்லா ஒரு 10 கிலோ வரைக்கும் பிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக தாங்கும் போல் இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் லைனுங்க இது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 0.28 mm தான் இதோட சைஸு. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஒரு லைன் ஒன்று இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃப்ராகு ரீல் இதெல்லாம் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆங்கிலஸ் சாய்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டுங்க. வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு டிஷர்ட்டை போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் ஒன்று லுக்கானாவில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரு. லுக்கானாவோட ப்ராடக்ட் இது. ஃபுல்லாகவே நம்ம வந்து லுக்கானாவை தான் கேட்டு வாங்கினோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து ரொம்ப விலை கம்மியாகவும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அதனால தான் இதை வாங்கினோம். வேறு என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஃப்ராகெல்லாம் மாட்டுறதுக்கு தேவையான சிவிலுங்க, அதாவது ஒரு கொக்கி, நம்ம ஃப்ராகை மாட்டுறதுக்கான கொக்கி. இதில் வந்துட்டு ஒரு 12 பீஸ் இருக்குது. ஆமாம், ஓகே மக்களை, இப்போ வந்துட்டு முக்கியமான ப்ராடக்ட்டு தூண்டில். இதை வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? இப்படியே வாங்க இங்கிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லுக்கானாவோட ப்ராடக்ட்டு தான். இது வந்து புதுசாக கூட லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், நல்லா தூண்டிலுக்கு ஒரு சூப்பரான பேக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆங்கிலஸ் சாய்ஸ்லேருந்து கொடுத்த ஒரு பேக்கு தான். இது அவங்களோட ப்ராடக்ட்டு. நீங்களாம் ஃபிஷிங் ராட் வாங்கினீங்கன்னா அதை வாங்குறது அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக் கண்டிப்பாக அவசியம் தேவைப்படும். இதுக்குள்ளே இன்னொரு பேக் இருக்குது. இது லுக்கானாவிலேருந்தே வர ஒரு சின்ன பேக்குங்க. இதை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம்னா செம்மையான அழகான ஒரு சூப்பரான ஃபிஷிங் ராடு. இதுதான் மக்கள் நம்மளோட ஃபிஷிங் ராடு. பாருங்கள், செம்ம சூப்பராக லைட் வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லுக்கானா பசிபிக் அப்படிங்கிற ஒரு மாடல். செம்ம சூப்பராகவும் நல்லா பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது அப்படியே மாட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 7 அடி ராடுங்க. செம்ம சூப்பராக நம்ம கிராமத்தில் ஏரியில் ஆற்றுல அப்புறம் பள்ளத்தில் விரால் மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான செட்டப்பு தான் இந்த ராடு. கண்டிப்பாக அதை வச்சு ஒரு 6 கிலோ 7 கிலோ சைஸ்லாம் மீன் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது நம்ம லைவாக போய் செக் பண்ணையில் இதோட குவாலிட்டி எல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதில் நம்மளோட இந்த ரீலை
இப்படி மாட்டினோம்னா சூப்பரான குவாலிட்டியில் ரெடி ஆகிடும். பாருங்கள் இந்த பிளாக் வித் ரெட்டு இந்த கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு விரால் மீனை அடித்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்துக்கோங்க. இது நம்ம எங்கே வாங்கினோம்னா ஆங்கிலர்ஸ் சாய்ஸுங்கிற ஒரு கடையிலேருந்து தான் வாங்கினோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் அவங்களோட கேட்லாக் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட விலையும் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். வேணும்னா கண்டிப்பாக பை பண்ணி வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டு விரால் பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான செட்டப்பு. விரால் மீன் மட்டும் தான் பிடிக்க முடியும்னா அப்படி இல்லை, இதை வச்சு நம்ம அல்ட்ராலைட் ஃபிஷிங் நம்ம பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லூரை மாற்றி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்கறதுக்காக ஒரு தொப்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ராட் அண்ட் ரீல் செட்டப்லாம் நம்ம யார்கிட்ட வாங்கினோம்னா ஆங்கிலர்ஸ் சாய்ஸ்னு ஒரு கடைங்க பெங்களூரில் இருக்குது. அவங்கள்ட்ட தான் இது எல்லா செட்டப்பும் நம்ம ஃபுல்லாக வாங்கியிருக்கோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் நம்பர், அதையும் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ப்ராடக்ட்டோட லிங்க்கு கேட்லாக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். செம்ம குவாலிட்டியில் இருக்குது. நம்ம வாங்கினதெல்லாம் லுக்கானாவில் கேட்டு அந்த அண்ணன்ட்ட வாங்கினோம். அவங்களோட ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலர்ஸ் சாய்ஸுங்கிற ஒரு ஃபிஷிங் பேக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பவுச்சு, நம்ம வந்து முள் பிரைடு லைனு எல்லாத்தையும் பத்திரமா போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம அந்த அண்ணன்ட்ட தான் வாங்கினோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நாட்டு விரால் பிடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான செட்டப் தான் இது. இந்த ஒரு செட்டப்பே போதும் தான் சொல்லுவேன். இதை வச்சே ஒரு 6 கிலோ சைஸ் மீனெல்லாம் பிடிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம சைடில் வந்துட்டு விரால் மீன் அவ்வளோவா கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம ஆற்றுல குட்டையில் வந்து ஒரு விரால் மீனை பிடிச்சி காட்டுவோம். அப்போது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்கிறேன். இதே செட்டப்பை நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். அதில் கேட்லாக் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட ஒவ்வொரு பொருளோட ரேட்டு என்னங்கிறத தெளிவாக கொடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விரால் மீனெல்லாம் வந்துட்டு வலைய போடுவோம், அறுத்துட்டு போயிடும், தூண்டியில் போடுவோம், எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி களவாணித்தனம் பண்ணுற விரால் மீனை பிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு செட்டப்பு. கண்டிப்பாக மறக்காமல் ஒரு இடம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். மீனை பிடிச்சி கண்டிப்பாக ஒரு வறுவலை போடுவோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பாய், see you.